உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ரோல் ஒயர் யூஸ் பண்ணி பிக் சைஸ் மார்க்கெட் கூட எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா சென்டரில் டைமண்ட் டிசைன் வர மாதிரியும் சுற்றிலும் பார்டர் டிசைன் வந்து மல்டி கலரில் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து மல்டி கலரில் வந்து நான் 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் அண்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய கலர் ஒயர்கள் கூட யூஸ் பண்ணலாம். 2 சைட்லேயும் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கு, ஹைட் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கு. இந்த கூடை வந்து மார்க்கெட் பேக்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பேஸ் வந்து நான் வந்து 5 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி வச்சுருந்தா இந்த சென்டரில் வந்து இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. அதனால தான் வந்து நான் இந்த அளவு போட்டிருக்கேன். நீங்களும் இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காது. அதனால நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு வந்து பொருத்தமாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒரு மினி கூடை போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பெரிய கூடை போட சொல்லி கேட்டாங்க. அதனால தான் வந்து இந்த கூடை போட்டிருக்கேன். இதே மாதிரி சிங்கிள் டைமண்ட் வர மாதிரி 2 ரோல்லையும் ஒரு கூடை போட்டிருக்கேன். அதோட டுட்டோரியல் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இதுல வந்து இன்னும் மேலும் அழகுபடுத்தணும் அப்படின்னா சென்டர்ல வந்து நீங்க பிஸ்கட் நாட் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீதமான ஒயர்களை வச்சு நீங்க ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம். ஃப்ளவர் டிசைன் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த சிங்கிள் டிசைன் வந்து பர்ஃபெக்டா தெரியறதுக்காக எந்த டிசைனும் நான் கொடுக்கல. இந்த கூடை வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த அழகான 3 ரோல் சிங்கிள் டைமண்ட் கூட எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து 4 ரோல் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். 2 ரோல் வந்து க்ரீம் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் ஒரு ரோலும் பிங்க் வந்து ஒரு ரோலும் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து இந்த கூடை போடுறதுக்கு 3 ரோல் தான் தேவை. ஆனால் வந்து இதில் எல்லாம் ஹாஃப் ரோல் தான் நமக்கு தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது 3 ரோல் தான் வந்து நமக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது எப்போதுமே நல்லது. கரெக்டான அளவு எடுத்துக்கிறத விட அதிகமான அளவு ஒயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒயர் ஷார்ட்டேஜ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இனி வந்து நம்ம ஒயரை கட் பண்ணலாம். ஒயர் வந்து சிக்கல் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க. அவங்களுக்காக இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக சொல்கிறேன். சென்டரில் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 இடத்துல இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இடத்தையும் நம்ம வந்து கத்திரிக்கோலை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உள் பகுதியில் சுற்றி வச்சுருக்க ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை எடுத்தாச்சு. நான் வந்து ஸ்கேல் வந்து 1 feet ஸ்கேல் எடுத்திருக்கேன். வுடன் ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டெப்பில் அளவு எடுக்கிறது அப்படின்னா ஒரு அடிக்கு வந்து 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11 ஃபீட் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து க்ரீம் கலரில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி 32 ஒயர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரீம் கலரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீம் கலர் ஒயரை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். க்ரீம் கலரில் 32 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து நாட் போடும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவலாக மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் சேம் அளவில் 16 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 12 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பாக்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 ஒயரை எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயரும் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி போட்டுட்டு, இதில் வந்து ஒரு ஒயர் வந்து நேராக இருக்குது, ஒரு ஒயர் திரும்பி இருக்குது. திரும்பின ஒயரை மேல் நோக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து திரும்பின ஒயரை வந்து எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து இந்த 4 ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். நல்லா இழுத்து டைட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயரும் ஈக்குவலாக இல்லை. 2 ஒயர் அதிகமாகவும் 2 ஒயர் குறைவாகவும் இருக்குது. அதிகமாக இருக்கிற ஒயரை எடுத்துட்டு இதை கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக தள்ளினா ஈக்குவல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஒயரையும் லூஸ் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக தள்ளிடுங்க. இப்போ வந்து 4 ஒயரும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் எல்லா 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. சேம் கலர் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லா நாட்ஸும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்லேயும் நான் வந்து நாட் போட்டு வச்சுட்டேன். க்ரீம் கலரில் 16 நாட்ஸ் கிடச்சிருக்கு. க்ரீன் கலரில் 8 நாட்ஸ் கிடச்சிருக்கு. பிங்க் கலரில் 6 நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து இதை வச்சு பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரீம் கலரில் 8 நாட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 நாட்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது, கீழே வந்து ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் எப்போதுமே ஃபோல்டு பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து இதுக்கு மேலே சுற்றிடலாம். சுற்றிட்டு இந்த ஒயரை மேலே வச்சிடலாம். ரைட் சைடு இருக்கிற திரும்பின ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 நாட்ஸுக்கு இடையில் வந்து மேலே வந்து ஒரு நாட் கிடச்சிருச்சு. இதை திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா கீழேயும் ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துலையும் நாட் போட்டுடலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம். இப்போ வந்து 2 நாட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இனி வந்து 3வது நாட் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 3வது நாட் வந்து எடுத்து வச்சுட்டு இதையும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது, கீழே வந்து ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுறணும். திருப்பி வச்சுட்டு கீழேயும் நம்ம நாட் போட்டுடலாம். 3 நாட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற 5 நாட்ஸையும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து மொத்தம் 8 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 8 நாட்ஸை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து 2 க்ரீன் கலர் நாட்ஸ் எடுத்துட்டு சேம் அதே போல் மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணலாம். இப்போ 2 க்ரீன் நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி இதோட பிங்க் நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி 2 பிங்க் நாட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த க்ரீன் நாட்டோட ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து க்ரீன் பிங்க்கில் ஒரு இன்ட்டு ஷேப் கிடைக்கும், கீழேயும் அதே மாதிரி க்ரீன் பிங்க்கில் இன்ட்டு ஷேப் கிடைக்கும். இதில் வந்து நம்ம மிக்ஸ்டு கலரில் நாட் போடலாம். இப்போ வந்து க்ரீனையும் பிங்க்கையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து 2 க்ரீன் நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம்.
சேம் இதே போல் பக்கம் பக்கம் வச்சுட்டு மேலே கீழே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து 2 பிங்க் நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து 2 பிங்க் கலர் நாட் வந்து இந்த க்ரீன் கலர் நாட்டோட ஜாயின் பண்ணிடலாம். இனி அடுத்து க்ரீன் கலர் நாட்ஸ் வந்து 2 நாட்ஸ் வந்து இந்த பிங்க் நாட்ஸோட ஜாயின் பண்ணிடலாம். இனி அடுத்து மீதம் இருக்க 2 பிங்க் கலர் நாட்ஸை வந்து இந்த க்ரீன் நாட்ஸோடு ஜாயின் பண்ணலாம். இனி அடுத்து மீதம் இருக்கிற க்ரீன் கலர் நாட்ஸ் வந்து இந்த பிங்க் நாட்ஸோடு ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிற எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் மொத்தம் 14 நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் 8 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 6 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வந்து 2 சைட்லேயும் க்ரீம் கலரில் நம்ம போட்டு வச்சுருக்க 8 நாட்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 8 நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த க்ரீன் நாட்ஸோட ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி இதை வந்து பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா க்ரீம் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் ஒரு நாட் கிடைக்கும். பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் இன்ட்டு ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போடலாம். ரெண்டு சைட்லேயும் மிக்ஸ்டு நாட் போட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் ரைட் சைட்லேயும் நம்ம வந்து போட்டுடலாம். லாஸ்ட் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த பேஸில் வந்து எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து நமக்கு 30 நாட்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து 14 நாட்ஸ் இருக்குது. 2 சைட்லேயும் 8 நாட்ஸ் இருக்குது. இனி வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நம்ம நாட் போட்டு வரணும். நமக்கு வந்து ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு நாட் வந்து குறைவாக வரும். இந்த மாதிரி 2 ஒயர் வந்து மீட் ஆகிற இடத்துல நம்ம நாட் போடணும். 2 ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். ஒவ்வொரு நாட்டும் 2 நாட்ஸுக்கு இடையில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு வரணும். நம்ம வந்து சென்டர் நாட் ஜாயின் பண்ணதில் நமக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இனி வந்து மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக லைன்ஸ் போட்டு வரணும். இனி வந்து இந்த பேஸில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நம்ம இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நாட் போட்டு வர வேண்டியது தான். நீங்கள் வந்து லைனாக தான் போட்டு வரணும். இதை அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை லைன் வந்திருக்கு அப்படிங்கிறது கவுண்டிங் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ் போட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நாட் போட்டு வாங்க. நான் வந்து இந்த பேஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடையில் வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேஸில் வந்து சென்டர் நாட்டில் இருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 நாட்ஸ் இருக்குது. அதே போல் கீழேருந்து சென்டர் நாட்டில் இருந்து கீழே கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 நாட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேஸ் போட்டுக்கணும். இதில் மொத்தம் 17 நாட்ஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 17 நாட்ஸ் இருக்குது. இனி வந்து கார்னர் திருப்பலாம். கார்னர் திருப்புறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த சென்டர் நாட்டில் இருந்து நமக்கு மொத்தம் 9 ஒயர்ஸ் இருக்குது. க்ரீம் கலரில் 8 ஒயர்ஸும் க்ரீன் கலரில் 1 ஒயரும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே திசை பார்த்து இருக்குது. இதே ஆங்கிளில் தான் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரையும் லாஸ்ட் இருக்க இந்த க்ரீன் கலர் ஒயரையும் இந்த க்ரீம் கலர் ஒயரையும் சேர்த்து நாட் போடலாம். இந்த 9th ஒயரையும் 8th ஒயரையும் சேர்த்து நாட் போடலாம். இந்த மாதிரி நம்ம கார்னர் திருப்பினா தான் நமக்கு டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்னர் வந்து திருப்பியாச்சு. இதே போல் கீழ் பக்கமும் திருப்பி வச்சுட்டு கீழ் பக்கத்துலேயும் இந்த 9th ஒயரையும் 8th ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடலாம். இந்த மாதிரி செகண்ட் கார்னரும் நான் திருப்பிட்டேன். இதே மாதிரி ரைட் சைட்லேயும் கார்னர் திருப்பிடுங்க. இனி அடுத்து இந்த கார்னர் திருப்பின ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து க்ராஸாக நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி நாட் போட்டு வரணும்.
இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஷேப் வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம க்ராஸாக நாட் போட்டு வரணும். அடுத்து ஒரு இன்ட்டு ஷேப் மீட் ஆகுது. அந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி சென்டர் நாட் இங்கே இருக்குது பாருங்கள். இது வரையும் நாட் போட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி சென்டர் நாட் வரையும் நான் வந்து போட்டு வந்துட்டேன். இதே மாதிரி அடுத்த லைனும் போட்டு வாங்க. போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இதில் பாருங்கள், இது சென்டர் நாட்டு. இந்த சென்டர் நாட்டிலேருந்து சேம் ஈவனாக நான் வந்து லைன்ஸ் க்ராஸாக போட்டு வந்திருக்கேன். இனி வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண பின்னாடி மேலே இருக்க இன்டூ ஷேப்லாம் நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து சென்டரில் வந்து நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் கிடச்சிருக்கு. சுற்றிலும் இந்த மாதிரி டபுள் கலரில் நமக்கு டிசைன் கிடச்சிருக்கு. சைடில் பாருங்கள், இந்த மாதிரி டபுள் கலரில் நமக்கு சைட்லேயும் டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஹைட்டு வந்து இந்த டைமண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரையும் இதோட ஹைட் போட்டிருக்கேன். இந்த சென்டரில் வந்து 16x16 அப்படிங்கிற பேட்டர்னில் நமக்கு வந்து டைமண்ட் கிடச்சிருக்கு. இந்த டைமண்ட் வந்து ஒரு நாட் வர வரையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் வந்து அதிகம் போட்டிருக்கேன். இந்த கூட வந்து நல்ல பெரிய சைஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து ஒயரை வந்து உள்ளே எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் ஒயர் வந்து நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு நாட்லேயும் நமக்கு 2 ஒயர் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாட்லேயும் வி ஷேப்பில் 2 ஒயர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த நாட்டில் இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 இந்த தேர்ட் நாட் இருக்குது பாருங்கள். க்ராஸாக தேர்ட் நாட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து க்ராஸாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகணும். க்ராஸாக கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ராஸாகவே சொருகிட்டு போகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தேர்ட் நாட்டில் சொருகும்போது ஒரு லைன் வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் ஆகி நமக்கு வந்து ரன்னிங் ஒயரில் இருக்க மாதிரியே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி க்ராஸாக சொருகிடுங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எல்லா நாட்லேயும் நமக்கு வந்து 2 ஒயர் கிடைக்கும். 2 ஒயரையும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் வந்து சொருகிட்டு வந்துடணும். ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து சொருகிடுங்க. அப்போ தான் வந்து கூட வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருச்சு கூட. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து பெரிய ஹேண்டிலாக போடணும். இந்த பெரிய ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.